சுமன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? நேற்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தது அப்படின்றதும், இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல அந்த 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நடந்த அந்த உரையாடல்கள் இருக்கு இல்லையா, அது தொடர்பாக திருமாவளவனுடைய கருத்தையும் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஒண்ணுமே சார், உங்களுடைய தொழில்நுட்ப கோளாறு, உங்களுடைய லவுட் ஸ்பீக்கர் கொஞ்சம் ஆன் பண்றீங்களா? உங்களுடைய போன் லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கு சார், கொஞ்சம் கட் பண்ணிடுறீங்களா? கேக்குதா? கேக்குது, பேசலாம் சார். சோ என்னுடைய கேள்வி என்னன்னா, there is no smoke without fire ஆங்கிலத்துல. சோ தீ இல்லாமல் புகைக்காது. சோ புகைச்சிருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? யாருக்குமே அதுல சந்தேகம் இல்ல, புகைச்சிருக்குன்னு. என்ன பிரச்சனை இதுல? எல்லோருக்குமே இது ஒரு எம்பாரஸ்மெண்ட். திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க, சேர முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு பேருமே வெளிப்படையாக ஓப்பனா ஒத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அது நடக்கவும் இல்லை. அதனால இப்ப எல்லாருமே பேக் பெடலிங், வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு நடக்கல, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற முயற்சியில இப்ப போறாங்க. ரெண்டு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சி முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்த முயற்சித்தார்கள் என்பது திருமாவளவனுக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்டா நான் பார்க்கல. அவரும் இல்ல அது முதிர்ச்சி அடையவில்லை, எந்த இதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பேச்சுக்கு அவர் போறாரு. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இது ஏதோ ஒன்று ரஜினிகாந்த் தன் மீது பழியை போட வேண்டாம் அப்படிங்கறதானே சொல்றாரு. நான் ஒண்ணும் செய்யல, நான் போய் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுனால நான் ஏதோ இந்த மாதிரி பேசினதா நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. சோ எவ்ரிபடி இதுல சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகிற யாராக இருந்தாலும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற முயற்சியில இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நடக்குது. இந்த கேள்வி உங்கள்ட்ட நான் அதே கேள்வி கேட்கிறேன் சார். அப்படி ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி அமைந்தால் அதுல என்ன சார் தவறு இருக்குது? தவறு என்று இல்லைங்க, இது அரசியல் தவறு சரி என்பது இல்லை. அடிப்படையாக சந்தர்ப்பவாதத்துக்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பிரதானமா அதிமுக எதற்காக தொடங்கப்பட்டது? திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் தொடங்கப்பட்ட கட்சி. திமுக அதுக்கு முன்னாடி இருக்காங்க, அதை விட்டுடுங்க. ஆனால் அதிமுக இந்த காரணத்துக்காகத்தான் தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சுப்பேன் அப்படின்னு திமுக சொன்னாலும் அதுவும் திமுகவுக்கு ஏற்றதல்ல. அதிமுகவுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். எந்த தொண்டர் அதை ஏத்துப்பாங்க? ஆமாங்க சார். அப்போ இது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னா விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எலோடு காங்கிரஸ் கட்சியோடு தாவேகா வச்சிருக்கிறதும் சந்தர்ப்பவாத கூட்டணி தானே? அதுவும் அவங்களுடைய அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இத்தனை நாளாக திமுக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குன்றது திமுகவோட வாக்கு இல்லையா அதுக்குள்ள? திமுக சொல்லிதானே அவங்க கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு திமுக கூட்டணி தான் இருக்கும்னு. காங்கிரஸ் கட்சியை அதே எடுத்துட்ட முதலமைச்சர் கேண்டிடேட்டாக திருமாவளவனை ஸ்டாலினோ திமுக சொன்னா அது எப்படி தவறா மாறும்? இல்லைங்க, அவர் சொன்னா தவறா மாறாதுங்கிறது வேற. நான் சொல்றேன், 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த முயற்சிக்கலாமா? இது நியாயமா சார்? அதுக்கான டிஸ்கஷன் ஓப்பனா யாருமே சொல்லல சார். நான் ஒரே ஒரு கேள்வி சார். திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைத்தால் அது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லும் பொழுது திமுகவினுடைய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளோடு தாவேகா ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சியை தொடர்வது என்பதும் சந்தர்ப்பவாதம் தானே? உறுதியாக தாவேகா இந்த சப்போர்ட்டை அதிமுக சப்போர்ட்டை எடுத்துக்கொள்ளாமல் சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல் சப்போர்ட்டை எடுத்துக்கொள்வது நிச்சயமாக சந்தர்ப்பவாதம் தான். அது எப்படி ஏங்க அவங்க இன்னைக்கு சொல்றாங்க நாங்க திமுக கூட்டணியில் தொடர்றோம்னு? அதுதான் இன்னும் கொடுமையா இருக்கு. ஏன்னா
அவர்கள் இல்லைங்க, நாங்க திமுகவுக்கு நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம், இப்ப நாங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம், இப்ப நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலையே. திமுக தலைவர் கூறினார் இப்பொழுது இந்த அரசு, அதாவது அரசே அமையாமல் மீண்டும் தேர்தலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வரும், இதை தவிர்ப்பதற்கு உதவுவதற்கு ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சிகள் வந்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். சோ இது தாவேக்காவை தான் சந்தர்ப்பவாதம், திமுக தரப்புல இல்ல. தாவேக்கா தரப்புல ஏன் நீங்க இந்த 2-2-1-1 இவர்களை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? ஏன் அதிமுகவிடம் கேட்டிருக்கலாமே. அப்படி என்ன ஒரு ஒரு வைராக்கியம் உங்களுக்கு அதிமுகவை கேட்க கூடாதுன்னு? அந்த இடத்துல விஜய்கிட்ட கேட்கலாம்ல சார். எனக்கு அங்க ஒரு டவுட் வருது சார். இப்போ ஒரு பக்கம் அதிமுக வேண்டாம் என்று முடிவெடுத்த கூட்டணி ரீதியிலான விஷயங்கள்ல அதிமுக வேண்டாம்னு முடிவெடுத்த முதலமைச்சர் விஜய், இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களை சந்திக்கிறார் அப்படின்னா அங்க குதிரை பேரத்துக்கான வழிவகை செய்யப்படுகிறது அல்லது அதிமுக பிளவுபடணும்ன்ற விருப்பம் அபிலாஷை வெளிப்படுதுன்னு அர்த்தம். அதை அங்கீகரிக்கலாமா? ஐயா, நீங்க சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். தாவேக்காவினுடைய அரசியலிலும் சந்தர்ப்பவாதம் தான். நீங்க திமுக தலைவரை நேரடியாக சந்தித்து உங்களை அடுத்த நிமிஷம் வந்து ஒரு கடிதம் கொடுக்கறாங்க, உங்களை ஆதரிக்கிறேன்ட்டு நன்றாக தெரிகிறது. இன்றும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த கட்சிகளுடைய ஆதரவை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்க. அதிமுகவை நீங்க நேரடியா கேட்க மாட்டீங்க. ஆனா அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு வரக்கூடிய சிலரை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இதை எப்படி நீங்க சந்தர்ப்பவாதம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுல என்ன விஜய் என்னதான் சார் திட்டம் போடுறாருன்னு நினைக்கிறீங்க? என்னதான் விஜயோட கால்குலேஷன், பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்ன? அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வேணும். அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ். இவங்க காலவாரி விட்டாங்கன்னா அரசு விழக்கூடாது. நாளைக்கு விசிகேயோ சிபிஐ சிபிஎம்மோ சப்போர்ட்டை விட்ரா பண்ணாங்கன்னா அரசு விழாமல் இருக்கணும். ஒரு ஸ்திரமான அரசுக்கு அவர் இப்போ நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக சொன்னார் 6 மாதம் அப்படின்னு ஒரு டேர்ம் வேற ஸ்பெசிபிக்கா சொன்னார். we should give the government time 6 months. சோ 6 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துல 10 நாள் ஆயிடுச்சு. சோ 5.5 மாதத்துக்கு பிறகு நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வாட் இஸ் பிளான் பி? எல்லா அரசியல் கட்சிகளும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கும். பிளான் பிங்கிறது தான் இந்த அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஒண்ணுமே இல்லைங்க. திரு இபிஎஸ் போய் பார்த்து பேசி பாருங்க, என்டிஏல நீங்க பிஜேபி இருக்காங்க, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, பிஜேபி இருக்கிற வரைக்கும் உங்களோட கூட்டணி நாங்க வைக்க முடியாது, பிஜேபியை விட்டுட்டு நீங்க வரதாக தயாராக இருக்கிறீர்களா இல்லையா? வரதாக தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அதிமுகவுடன் நாங்க கூட்டணி வைத்தால் 150க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், ஒரு ஸ்திரமான ஆட்சியை கொடுக்க முடியும். இதை விட்டுட்டு எஸ்.பி. வேலுமணியோடையோ சி.வி. சண்முகத்தோடையோ பேச்சுவார்த்தை நடத்துவதுங்கிறது எப்படி சந்தர்ப்பவாதம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கான இடம் தானே சார். அந்த இடத்துல அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் ரொம்ப எளிதா இருக்கும் இல்லையா? அந்த இடம் திமுக எதிர்ப்பு புள்ளின்ற இடத்துல ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அந்த இடத்தை ஏன் விஜய் தேர்ந்தெடுக்க மாட்டேன்றாரு? அங்க என்னதான் நடக்குது, என்னதான் சிக்கலா இருக்குன்னு பாக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சென்று சந்திக்கவில்லை. கரெக்டா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் இவர் முதலமைச்சரான பிறகு நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். கரெக்டா? ஆமா. ஒரே ஒரு நபரை மட்டும்தான் அவர் நேரில் சென்று சந்திக்கவில்லை. அதிமுகவை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற நபர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அதை விட என்ன கிளியரா வேணும் எக்ஸ்பிளனேஷன்? ஏதோ ஒரு சிக்கல் ஒண்ணுதாங்க, நான் பாக்குறது ஒண்ணுதான். பிஜேபி இபிஎஸ் இருக்கிறாங்க. இபிஎஸ் அதை வெளிப்படையா சொல்லிடலாமே. ஒருவேளை அதிமுக பாஜகவை விட்டு வந்தால் நாங்கள் கூட்டணி அமைக்க தயார்னா முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கலாமான்னு ஒரு வருஷம் முன்னாடி பேசின கட்சி தானே இது. பேசவே இல்லையா நீங்க? யாருமே தாவேக்காலிருந்து யாருமே அதிமுகவுடன் பேசலையா? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பும் பேசலையா சார்? அப்படின்னா அதிமுகவையும் பாஜகவுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு கட்சியா தான் பாக்குறாரா விஜய், முதலமைச்சர் விஜய்? இல்லைங்க, பாஜகவினுடைய கட்சியினுடைய சித்தாந்தம் அதிமுக ஏற்றுக்கொள்கிறது என்று நீங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் எஸ்.பி. வேலுமணி யாரு? சி.வி. சண்முகம் யாரு? கே.பி. அன்பழகன் யாரு? எல்லாருமே
அதே கட்சி தானேங்க, அதே கட்சியில 30 வருஷம் 25 வருஷமா இருக்கிறவங்க தானே. ஆனா இந்த நிமிஷம் வர இல்ல இந்த நொடி வர அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விஜயை அழைத்தால் நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்ற நிலைப்பாடு நோக்கி நகரல. அது கூட ஒரு நெருடலான ஒரு பார்வையா இருக்கும் இல்லையா? எஸ்பி வேலுமணியோ சி.வி. சண்முகமோ வெளிப்படையா சொல்றாங்க விஜய்க்கு ஆதரவு தரலாம், அவங்க ஆட்சியில பங்கேற்கலான்றாங்க இல்லையா? ஒரே போக்கஸ் தாங்க திரு எடப்பாடி அவர்களுக்கு, கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும். அவர் கட்சியிலே என்ன மீதி மிச்சம் இருக்கிறதோ அதை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் என்றால் தொடர் தோல்விகளுக்கு பிறகு ஏதேனும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும்ல. ஒரு தோல்வி கரெக்ட், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வரும். 2 தோல்வி வரும். 2019 தொடங்கி 2021, 2024, 2026 4-5 தொடர் தோல்விகளுக்கு பிறகு, அதுவும் அதிமுக சரித்திரத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெறாமல் இருந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக முதல் முறை அது நடந்திருக்கிறது. இந்த தோல்விக்கு யார் பொறுப்பு? யாராவது பொறுப்பா இருக்கணும் இல்லையா? பொதுமக்கள் பொறுப்பா, இல்ல வேலுமணி பொறுப்பா, சி.வி. சண்முகம் பொறுப்பா? யாரு பொறுப்பு? எடப்பாடி தவிர எல்லாரும் பொறுப்பா? there is something called moral responsibility. இல்ல, நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஆமா சார், அந்த பொறுப்பை பொதுக்குழு செயற்குழு கூட்டி தானே விவாதிக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் தாவேகாவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்ன பிறகு அவர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா பொழுதும், முதலமைச்சர் விஜயை நேரில் போய் சந்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுதும் அதுக்கான டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸே கிரியேட் பண்ண மாட்டேன்றாங்க இல்லையா? அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணாதானே சார் அதை பத்தி விவாதிக்க முடியும். கரெக்டுங்க. இப்போ பொதுக்குழு கூட்டுங்க, யார் வாங்க? பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்குன்னு பாருங்க. ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் கையெழுத்து யாராவது கேட்டாங்கன்னா போடாதீங்கன்னு ஏன் சொல்றீங்க? யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க வரட்டமேங்க. என்னங்க பிரச்சனை சார்? அங்க இல்ல புரியுது சார். சுமன் சார், உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஒரே ஒரு கேள்வி சார், ஏன் சார் வலிஞ்சு போய் சி.வி. சண்முகமோ, எஸ்.வி. வேலுமணியோ, எம்.ஆர். விஜயபாஸ்கரோ, சி. விஜயபாஸ்கரோ அல்லது காமராஜோ ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு தரணும்? ஸ்பிளிட் ஆகணும்னு நினைக்கிறேன். இவங்க ஆதரவு தராங்க, விஜய் அந்த ஸ்பிளிட்டை விரும்புறாரா? 2 புள்ளி இருக்கு இல்லையா? அதை பத்தி நம்ம ஏன் கேள்வி கேட்க மாட்டோம்? அவர்கள் அமைச்சர் பதவிக்காக விரும்புகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா வேற எந்த லாஜிக்கல் ரீசனும் கிடையாது. இதுல ரெண்டு பிரச்சனை. ஒன்று, இவர்கள் ஏன் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று கேட்டால், நிச்சயமாக அவர்கள் பதவி ஆசையின் காரணமாக, பிளஸ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ். திருப்பி 5 வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏ உட்கார்ந்துகிட்டு அடுத்த வாக்கி ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க முடியாதோ, கட்சி என்ன நிலைமையில இருக்குமோ, இந்த கவலைகள் எல்லாம் வேற. அமைச்சரவையில் இருந்தா அது வேற லெவல். அதற்காக அவர்கள் விருப்பப்படலாம். ஆனால் திரு எடப்பாடி தான் கட்சி தலைவர். இன்னைக்கும் இவங்க அதான் சொல்றாங்க, இவங்க அதான் சொல்றாங்க, அவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் போது why can't they sit? First of all, இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்? முதல் கேள்வி அது சொல்லுங்க. தொடர் தோல்வி 10 ஆண்டு காலம் இப்ப ஆட்சியில இருக்க போறது இல்ல. அன்லெஸ் விஜய் அவர்கள் அதிமுகவை அழைத்து ஒரு கூட்டணி வைத்தாலே தவிர 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்க போறது இல்ல. ஆமாங்க சார். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல கட்சி தோல்விக்கான தொடர் தோல்விக்கான காரணத்தை ஆராய்வதற்காக குறைந்தபட்சம் உயர்மட்ட குழு கூட்டுங்க, பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்ப எடுத்த உடனே தாவேகாவோடு கூட்டணி, தாவேகாவுக்கு ஆதரவான நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்கிறது, இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு தானே இருக்குது. அதுல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தேகப்படுறாரு. கட்டாயங்க, இது முன்கூட்டியே முடிவெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இபிஎஸ்ஸிடம் சென்று கேட்டார்களா இல்லையா? போய் கேட்டிருக்காங்கல்ல, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு கேட்டாங்களா இல்லையா? இவர் வேண்டான்னாரு. எதுக்காக வேண்டாங்கிறாரு? நீங்க ஒரு 2 காரணம் சொல்லுங்களேன். அவர் கூப்பிட்டு இல்லையா? இந்த நிமிடம் வரை அதிமுகவையோ பாமகவையோ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையோ நேரடியாக அழைப்பு விடுக்கவே இல்லை. விசிகாவினுடைய முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் சொல்றாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுலாம் அழைப்பு எடுக்கிறதா? அந்த ஸ்டேஜ் கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு வரல இல்லையா சார்? ஏன் சார் போய் நிக்கணும் உங்க முன்னாடி? வேண்டாங்க, உங்க கட்சியில் ஒரு கணிசமான அளவுல மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னவென்றால், உங்களை நேரடியாக அழைக்கவில்லை அப்படிங்கிற இதுவா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இது வெளிப்படையா சொல்லிடலாமே. நான் தானே எங்க கட்சி பொதுச் செயலாளர், எனக்கு ஒரு
வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பலையே. ஏன் எங்க கட்சியில இருக்கிறவங்கள உடைக்க பாக்குறாரு? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று பயங்கர, அவர் ஒன்று தெரிகிறது, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க அவர் விரும்பவில்லை. அதனாலதான் சட்டப்பேரவையில் எதிர்க்க வாக்களிச்சாங்க. அது புரிஞ்சிருச்சு. பட் வாட் இஸ் யுவர் பிளான்? நீங்க என்ன பண்ண போறீங்க? கட்சி எப்படி ரிவைவ் பண்ண போறீங்க? உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டீர்கள். இப்ப என்ன செய்ய போறீங்க? 5 வருஷம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறீங்களா? எதிர்கட்சியும் கிடையாது, பிரதான எதிர்கட்சியும் கிடையாது. பிரதான எதிர்கட்சி திமுக. So what is the plan? பிளானே இல்லாமல் இவ்வளவு பெரிய கட்சி, நாங்க தலைவர் மட்டும் தலைவர் பொறுப்புல மட்டும் நான் இருக்கணும், இதை தாண்டி வாட் இஸ் த பிளான் ஃபார் த பார்ட்டி? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. அதுதான் ப்ராப்ளம் சார். அவர் அதான் சொல்றாரு. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பே ஒரு அறிக்கை வெளியிடும் பொழுது கூட அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு, தேர்தல் என்பது வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். அதிமுக சந்திக்காத மிகப்பெரிய வெற்றியும் இல்ல, மிக குறைவான தோல்வியும் இல்ல. இந்த நேரத்தில் ஒற்றுமை தான் முக்கியம், இதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் முக்கியம் தானே சொல்றாரு அவரு. ஒரு நிமிஷம், இது பெரிய வெற்றி தோல்வி சகஜம்னா தோல்வி வரும், அப்புறம் வெற்றி வரும். இங்க தோல்வி வந்திருக்கு, தோல்வி வந்திருக்கு, தோல்வி வந்திருக்கு, தோல்வி வந்திருக்கு, வெற்றி வரலையே. வெற்றி வந்தா ஏங்க யாருங்க கேட்க சுமன் சார், உங்களுக்கு நல்லா தெரியல. சுமன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும், 2011ல திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. 2011 டு 2016 வரை தொடர் தோல்விகளை திமுக சந்திச்சிருக்குது. ஆனா 2021ல ஆட்சிக்கு வராங்க. 2016ல திருப்பியும் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனால் 21 இடங்களில் இருந்த திமுக 96 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. 2016ல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்க திமுக? 90க்கும் அதிகமான இடங்கள் ஜெயிச்சாங்களா இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேங்க. இன்னைக்கு அண்ணா திமுக 100 இடங்கள் ஜெயிச்சிருக்கா, 90 இடங்கள் ஜெயிச்சிருக்கா. ஆனா 85 இடங்கள். போன வாட்டி 66, இந்த வாட்டி 75. இந்த கேள்விக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பேசலாம் பேசலாம். ஆனால் 100 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போய்விட்டு 47 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டு 66 47 குறைந்து எந்த பேசஸ்ல நீங்க இத சாதாரணமா ஜஸ்டிஃபை பண்றீங்க? வரேன் சார், நன்றி. இல்ல, எனக்கு மக்கள் திரு ரஜினிகாந்த் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அதனாலதான் இது அவதூறு அப்படிங்கறத ஒரு 52% இதுலயும் ஒரு 40% அதுலயும் சொல்றாங்க. அவரே விளக்கி இருக்காரு, திரு ஸ்டாலினை சந்திக்கிறதுக்காக போன அந்த காரணம்னு. பட் அதனால அது ஒரு சாய்ஸா இருக்கணுமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி. அடிப்படையாக இந்த விவகாரம் நடந்திருக்கிறது, அதில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் முழுமையாக தலையிடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத, தலையிடவில்லை என்று மக்கள் நம்புவதாகத்தான் நான் பார்க்கிறேன். மை டேக் ஆன் திஸ் இஸ், உறுதியாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. எதுவும் நடக்காத காரணத்தினால் எல்லோரும் இதிலிருந்து விலக பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி.